லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன ஆக போகுதோ? டேய், நீ இங்கே இரு. நான் போய் என் குயிக்கிட்ட லவ் சொல்லிட்டு வந்துடுறேன். லவ் சொல்லுவீங்க, திரும்ப வருவீங்களா? எப்பவும் சொல்றதான், கோவம் மட்டும் பட மாட்டேன், சில டைம் அடிக்கவும் செய்வேன். சாரி பாஸ். டேய், முயற்சி திருவினையாக்குண்டா. செய்வனதாப்பா சாக்கும். இருந்தாலும் ஏன் காடிமன் எடுத்து நானே சுத்தி போடுறேன். வெற்றியோடு திரும்பி வாங்க. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். என்னங்க ஏதோ யோசிச்சுட்டே நடக்கிறீங்க? தொலைஞ்சது செயின் எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தானே குழப்பம். அன்னைக்கு ரோட்ல ஒருத்தவங்களை பைக்ல அடிச்சான்ல, அப்போ இந்த செயின் கீழே விழுந்துச்சுங்க. அப்புறம் நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். ஓகேவா? அப்போ இந்த செயினை நீதான் கொண்டு வந்து? ஐயா, செம்ம ஷார்ப்புங்க நீங்க. நேத்து ரைட்டு நானும் உங்க வீட்டுக்கு வந்து செயினை போட்டு விட்டேன். ஏங்க, எப்படி என் டேலண்ட்? என்ன தைரியம் இருந்தா பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள வருவ? நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ண தொட்டு அவ கழுத்துல செயினை போடுறியே, உனக்கு நாகரிகமே கிடையாதா? நீங்க எல்லாம் என்ன ஜென்மம்? என்னங்க இது? உங்க செயினை பத்திரமா உங்ககிட்ட கொடுக்க வந்துட்டாப்பா. ஒரு ஹெல்ப் பண்ணது போய் இப்படி அடிக்கிறீங்க. இதான் ஹெல்ப்பா? இப்படிதான் டீசன்சி இல்லாம பிஹேவ் பண்ணுவியா? செயினை கொடுக்கறதுக்கு நேரம் காலம் கிடையாது. நைட்டு திருட்டுத்தனமா தான் வருவியா? அதுல என்னங்க சந்தேகம்? எங்க பாஸ் ஒரிஜினல் அக்மார் திருடன் தானே. நீ செயினை கொடுக்க வந்தேன்னு என்னால நம்பவே முடியாது. சொல், எதுக்கு அர்த்த ராத்திரியில வந்த? சொல்லு. அட, நீங்க ஷார்ப்புங்க. நீங்க சொல்றது சரிதான். நான் செயின் கொடுக்க மட்டும் அங்க வரல. ஏய், வேற எதுக்கு வந்த? அது வந்து சொல்லு. உங்களை லவ் பண்றேங்க. ஐயோ, சொல்லிட்டாரு. அத சொல்லதாங்க நைட் அங்க வந்தேன். நானும் என் காதல உங்ககிட்ட சொல்ல நிறைய தடவை ட்ரை பண்ணேன். ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்துச்சு. அதான் யாரும் இல்லாம தனியா நைட்டு உங்க ரூமுக்கு வந்து என் மனசு ஓபன் பண்ணலான்னு வந்தேன். ஆனா என்னமோ தெரியல, என்னால அங்க பேசவே முடியல. சரிங்க, இப்ப என்ன சொல்லாம கொள்ளாம உங்க ரூமுக்கு வந்ததானே கோவம்? ஓகே, அதுக்கு இப்ப சாரி. ஏங்க, இந்த இடம் ஓகேவா? இது லவ்வர்ஸ் மீட் பண்ற இடம் தானே? ஒரு நிமிஷம் இருங்க. சாரு, ஆதிரா அந்த பார்க்குள்ள தான் இருக்கா. இல்ல, இன்னைக்கு அவ மிஸ்ஸே ஆக கூடாது. ஆதிராவை கொன்னுட்டு தான் நம்ம இங்க இருந்து போகணும். ஆனா இது ஜன நடமாட்டம் இருக்க ஏரியா. நம்மள வேற போலீஸ் தேடிட்டு இருக்கு. மாஸ்க் எடுத்து போட்டுக்கோ.
ஏங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும் நான் முடிவே பண்ணிட்டேன். நான் உங்களை விரும்புறேன். ஐ லவ் யூ. என்னங்க? ஹே, உனக்கு எங்கிருந்து மூளை இருக்கா? முட்டாளா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவ? எனக்கு ஆத்திரம் வரதுக்குள்ள ஓடி போயிடு. என்னங்க என் லவ் சொல்ல வந்தா இப்படி வரட்டுறீங்க? எனக்கு என்னங்க குறை? நீ குறையா இருக்கியோ நிறையா இருக்கியோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு அவருதான் உலகம். அவரை தவிர என் வாழ்க்கையில யாருக்குமே இடம் கிடையாது. முதல்ல என்ன நிம்மதியா இருக்க விடு. நீ கிளம்பு. ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஹஸ்பண்ட் தான் உலகம்ன்றீங்க. நான் ஒரு மாதிரி இல்லையா? அவரு மாதிரி இருந்தா நீ அவர் ஆயிடுவியா? என் புருஷன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு புருஷன் ஆயிட முடியுமா? டேய் சிவாங்கடா வார்க்குள்ளதான் இருக்கான். அவனை விட்டா போதை பொருள் மேட்டர்லாம் வெளியே வந்துடும். பாஸ் சொன்ன மாதிரி அவனை கொண்டுடலாம். வாடா வாடா. நானே என் ஹஸ்பண்டை இழந்த துக்கத்துல இருக்கேன். ஏன் கிட்ட வந்து இங்க பாரு, என் மூஞ்சிலையும் முழிக்காத. போ. அகிலா, ஏங்க கொஞ்சம் மனசு வைங்க. நீங்க தானே என் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனி அதை மாத்த முடியாது. ப்ளீஸ்ங்க. உனக்கு சொன்னா புரியாதா? ஸ்கூல் பையன் மாதிரி இப்படி கெஞ்சிட்டு இருக்க. ஹே, என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியுங்க. அப்புறம் எதுக்கு என்ன எங்க பார்த்தாலும் ஊத்து ஊத்து பாத்தீங்க? விருப்பம் இல்லாமையா பாத்தீங்க? சாரு, ஆனா அவ யார் கூட பேசிட்டு இருக்கா? அத பத்தி நமக்கு என்ன? நீ போய் சீக்கிரம் அவளை குணமாக்கிருப்போம். ஹே, பைத்தியம் மாதிரி பேசாத. அவரு சாயல்ல இருக்கேன்னு பார்த்த. ஏங்க சாயல் மட்டும் இல்லைங்க, கேரக்டரும் அவர் மாதிரியே தான். இத பாருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். நீங்க ஓகே சொன்னா மட்டும் போதுங்க. இந்த திருட்டுதொழில கூட விட்டுறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்க. உங்க ஹஸ்பண்ட் மாதிரி நானும் அன்பா இருப்பேன். நீ ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கிறதுனால தான் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். மரியாதையா போயிடு. ஏங்க அவரோட உருவம் உன்கிட்ட இருந்தா அவருக்கு நீ சமம் ஆயிடுவியா? அவரோட கால் தூசுக்கு ஆவியா நீ? அவரை மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஹே, நான் அவருக்கு உயிர் தெரியுமா? எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. உன்னால முடியுமாடா? முடியும். ஏங்க நானும் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேங்க. ஐயோ ரத்தம்! ஐயோ! உங்களுக்காக உசிரியே கொடுப்பேங்க.
இந்த ரத்தம்லாம் ஒரு மேட்டரா? எப்படிங்க அடி? அவர் மாதிரியே இருக்கா? டேய், வீரண்ண முகத்தை கடி சண்டை போடணும்டா. அது என்ன மாஸ்க் போடுறது? கையில வெட்டுப்பட்டு இருக்கேன். வேணா வேணா. ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குது. சார் ஓப்பலாம். ஏய் ஓடா இங்க. இங்க வா. சாரிங்க ஏமால தப்புலங்க. எல்லாம் இவனால தாங்க. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இப்ப அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. வாடா வாடா வா. டேய் போடா. பாஸ் 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 பாஸ். யார் பாஸ் அவங்க? இவனுங்க யாருன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா உங்களை கொல்ல வந்தது யாருங்க? ரத்தம் இன்னும் வருது. சீக்கிரமா ஹாஸ்பிடல் போ. ஏங்க இதெல்லாம் பார்த்து பழகிருச்சுங்க. ரத்தம் வரலன்னா என்னங்க சட்டாது? ஹே, இது கத்திப்பட்ட காயம், செப்டிக் ஆயிடும். உடனே போய் இன்ஜெக்ஷன் போட்டு வா போ. ஏங்க அதெல்லாம் தேவையில்லைங்க. எச்சி தொட்டு வச்சாலும் சரியாடுங்க. ஏய், சொன்ன கேட்க மாட்டே. வா போலாம். என்னங்க சொல்றீங்க? ஹாஸ்பிடலுக்கா? நீங்க சொன்னா கண்டிப்பா வருவாங்க. வாங்க 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 வாங்க. ஏங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சின்ன காயங்க, அதுக்கு இவ்வளவு பெரிய கட்டா? சில டைம்லாம் வீடுகள்ல வேலையை முடிச்சுட்டு காம்பவுண்ட் ஜம்ப் பண்ணும் போது இதை விட மோசமா உடம்பு கிழிச்சு காயமா இருக்குங்க. இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டுருங்க இல்லடா? அதென்னப்பா காம்பவுண்ட ஜம்ப் பண்ற வேலை? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது டாக்டர். வேணும். ஐயோ வலிக்குதே. ஏன்பா இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்துட்டு இப்ப வலிக்குதுன்னு சொல்ற? ஐயோ டாக்டர், அது வேற வலி டாக்டர். ஹே, உன் புத்தி உன்னை விட்டு போகாதா? ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் கிட்டயும் திருட்டு வேலை காமிக்கிற. கையை கால வச்சுட்டு பேசாம இருக்குல்ல, 2 கையிலும் கட்டு போடுற மாதிரி ஆக்கிடுவேன். ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? டாக்டர் கிட்ட என்ன காசா இல்ல? காய்ச்சலுக்கு வந்தனோட படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ணி பில்ல போடுறாருல. ஏங்க இந்த பசு போனா அவர் என்ன குறைச்சா போயிடுவாரு. ஆனா
இதை வச்சுதாங்க நான் அரை வரை சோறே சாப்பிடணும். ஓ, நீ காம்பவுண்ட் ஜம்ப் பண்ற வேலைன்னு சொன்னது இதானா? டாக்டர் சாரி டாக்டர், எனக்காக இவரை மன்னிச்சிருங்க. இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. காயம் ஆடுறதுக்கு 4 நாள் ஆகும். இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். ஏய் ஏண்டா, நான் கிளம்புறேன். ஏங்க என்னங்க கிளம்புறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? ஏதோ என்ன காப்பாத்த வந்து உன் கையில காயம் பட்டுருச்சு, அந்த நன்றி கடனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நான் போறேன். ஏங்க என்னங்க இப்படி பட்டு படாம பேசுனா எப்படிங்க? அப்புறம் நான் சொன்னதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லலையா? ஹேய், அதான் தெளிவா அங்கேயே சொல்லிட்டேனே. இங்க பாரு, நீ அவரை மாதிரி இருக்கியேன்னு ஆச்சரியமா பார்த்த, நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா உடனே அதை அழிச்சிரு. என் ஹஸ்பண்ட் எப்படிப்பட்ட நேர்மையான ஆபீசர் தெரியுமா? அவரை மாதிரி உருவத்தை வச்சிருக்க நீ பெரிய திருடனா இருக்க. கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. இனிமே இந்த மாதிரி தப்பான நோக்கத்தோட என் பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். இனிமே எதுக்காகவும் நீ என்னை தேடி வரக்கூடாது, வந்துடாத. குட் பை. ஏங்க அம்மா காஃபி. சுபத்ரா, எங்கம்மா ரொம்ப நேரமா ஆதிராவை காணோம்? எங்கேயோ கிளம்பி போனாமா, இன்னும் வரவே இல்ல. பாவம் திருமாரம் போனதுல இருந்தே அவளாவே இல்ல. கால் போன போக்குல போறா வரா. கால் போற போக்குல போறாளா இல்ல மனம் போற போக்குல போறாளா? என்னடி குத்தலா பேசுற? நான் பேசுறதா உங்களுக்கு குத்தமா தெரியுது, அவ பண்றதெல்லாம் உங்களுக்கு குத்தமா தெரியல. புருஷன் செத்து போன மாதிரி அவ இருக்கா. நினைச்சா கிளம்பி போறா, நினைச்சா கிளம்பி வரா. எங்க போறேன் வரேன்னு சொல்றாளா? அதெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டீங்களே. நான் பேசுறதா உங்களுக்கு குத்தலா தெரியுது. அண்ணி, ஆதிரா வரா. ஆதிரா, ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் சுபத்ரா, இப்ப அவ மூஞ்சி டல்லா இருக்கிறதா முக்கியமா? அவ நெத்தில குங்குமம் இருக்கே, அதை பாக்கலையா நீ? ஏய், எதுக்கு நெத்தில குங்குமம் வச்சிருக்க? குங்குமமா? அகல்யா, ஏய் அகல்யா, ஏய் என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க? புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் பொம்பளைங்க குங்குமம் வைக்க மாட்டாங்க, ஆனா நீ வச்சிருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அப்போ திருமார செத்தது உனக்கு கவலை இல்ல, உனக்கு உன் அழகுதான் முக்கியம் இல்ல? இல்ல அத்தை, இது எப்படி வந்துச்சு தெரியாதுங்கறியா? அப்படின்னா குங்குமம் பறந்து வந்து தானா உன் நெத்தில உட்காந்துக்குச்சா? ஏய், மரியாதையா சொல்லு, நீயா தானே வச்சுக்கிட்ட? ஐயோ, நான் வைக்கல அத்தை. போய் பேசாத, பார்த்ததும் மழுப்புறியா? ஏய், ஆதிரா பொய்யெல்லாம் பேச மாட்டா. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரிய வேணாம். அப்ப அவன் நெத்தியில குங்குமம் எப்படி வந்துச்சுன்னு நீங்களே கேளுங்க. ஆதிரா சொல்லு, நீயா நெத்தியில குங்குமத்தை வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. அது அது வந்து கோயிலுக்கு போனதுல பூசாரி உனக்கு தெரியாம குங்குமத்தை வச்சு விட்டுட்டாரா? ஆமா, அவளுக்கு எதுவுமே தெரியாது பாரு, நீ எடுத்து கொடு. ஏய், உண்மையை சொல்லு, நீயும் ஆசைப்பட்டு தானே வச்சுக்கிட்ட?